சந்தோஷ் நாராயண் அவர்கள் உங்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் அல்லது உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை? ஒரு இதுல கேட்டானே, நானே பாடட்டுமானே, எனக்கு வாய்ப்பு கொடுங்க. நீங்களே கேட்டீங்க? ஆமா. அவர் என்னன்னா, ஏய் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உடனே மைக் எடுத்து வச்சு பாட சொல்லிட்டாரு. நம்ம மிமிக்ரி பண்றது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி பேச சொல்லுவாரு. சிம்பு பேசுவார். அப்படி போய் பேசி ஒருத்தர்லாம் நம்பி இருக்காரு. இந்த மாதிரி பேசுறேன்னு சொல்லி பேசி அவங்க பாட்டு கேட்டேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யார கலாய்ச்சீங்க? அவரு அண்ணனோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி பேச சொன்னார். ஜெய் சார்ட்ட பேசும்போது கூட சொன்னேன், சார் நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரியில மிமிக்ரியிலேயே உங்க வாய்ஸ் பேசின முதல் நான் தான் சார். அப்படி அது இந்த சென்னை 28ல வரல, ஹலோ என்ன வேணும் அப்படின்னு பிரேம்ஜி வாய்ஸ் நான் தான் ஃபர்ஸ்ட் பேசினேன். ஆமா, சில்லற மாத்திட்டு வா, இந்த மாதிரி நல்லா இருக்கே. ஆமா, ஹலோ 6 லிட்டர் பால் கொடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கேன். சிவகார்த்திகேயன் சொன்னாங்க, கல்லூரி படிக்கும்போது நான் இயக்குனர், அருண்ராஜா வந்து என்னுடைய ஆர்டிஸ்ட். ஆமா, இப்போ அவன் இயக்குனர் ஆயிட்டான், நான் ஆர்டிஸ்ட் ஆயிட்டேன். ஆமா, அது என்ன கதை? அது வந்து என்னன்னா, நாங்க காலேஜ் படிக்கும்போது இப்போ வெரைட்டி என்டர்டெயின்மெண்ட் ஒன்று இருக்கும். ஆமா, 2 பேரும் படத்தை நடிச்சிருக்கீங்களா? ஆமா, அது அதுக்கப்புறம்னா எங்க போர்ஷன் ஷூட் பண்ணல. நான் ஒரு 10 நாள் போய் இருந்தோம். ஒரு சீன் எடுத்தாங்க, சிவாக்கு ஒரு சீன் எடுத்தாங்க. கலக்கப்போதையாருக்கு முன்னாடியா அப்புறமா? கலக்கப்போதையாருக்கு அப்புறம். அதுல நம்ம கலக்கப்போதையாரில் பண்ணதை பார்த்துட்டு கூப்பிட்டாங்க, அதுக்கு போய் பண்ணோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். Hi-Fi Housing and Properties in Sri Sai City, West Tambaram. Launching offer. Hurry! பாடலாசிரியர், பாடகர், இயக்குனர், நடிகர் அருண்ராஜா காமராஜ், எது அவருக்கு ரொம்ப பிடிச்சது? இயக்குனர் தான், அது மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ தான் நான் சொன்னேன், மேனிப்புலேட்டர் ஆயிடணும்னு நான் சொன்னேன்ல. சிவகார்த்திகேயன் சொன்னாங்க, கல்லூரி படிக்கும்போது நான் இயக்குனர், அருண்ராஜா வந்து என்னுடைய ஆர்டிஸ்ட். ஆமா, இப்போ அவன் இயக்குனர் ஆயிட்டான், நான் ஆர்டிஸ்ட் ஆயிட்டேன் அப்படின்னு. அது என்ன கதை? அது வந்து என்னன்னா, நாங்கள் காலேஜ் படிக்கும்போது இப்போ வெரைட்டி என்டர்டெயின்மெண்ட் ஒன்று இருக்கும், மைம் இருக்கும், ஆட் மேட்னு ஒன்று இருக்கும். இந்த 3 தான் எங்களோட மேஜர் ஈவெண்ட்ஸ். எந்த காலேஜுக்கு போனாலும் இந்த 3லேயும் நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குவோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறது தான் எங்களுக்கு வந்து நோக்கம். சும்மா ப்ரைஸ் வாங்குறது இல்லை, ப்ரைஸ் வாங்குறது இல்லை, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறோமா, அதுக்கு நம்ம என்ன எஃபர்ட் போடுறோம். இப்போ ஒரே கேரக்டர் எல்லா கேரக்டராகவும் நடிக்க முடியாது. ஆமாம். ஸோ அந்த ஒரு கேரக்டர் வந்து என்ன பண்ணணும்னா, எங்கள் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து நடிக்க வைக்கும். இது சரி, இது தப்பு, சரி தப்பு, நீ இதை பண்ணு, நீ இதை பண்ணு. ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் சிவா. அப்பா ஒரு டைரக்டர், டோட்டலாக எல்லாத்தையும் பண்ணுவாப்ல. கெஸ்ட் ரோல் மாதிரி சின்னதாக ஒரு கேரக்டர் வந்து பண்ணிட்டு அப்படியே போயிடுவாப்ல. தலைமை கதாபாத்திரம் எடுத்துக்கிறது இல்லை, தலைமை கதாபாத்திரம் எடுத்துக்கிறது பண்ண மாட்டாப்ல. மைக் பிடிச்சி பேசணும். ஏன்னா இப்போ ஆட் மேட்லாம் வந்து பேசணும், பேசுறதுக்கு ஒரு ஆள் பேசுவார். ஆமா, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஒரு ஆள் பேசணும். அந்த எல்லாருமே அவர் தான் பேசுவாப்ல. மிமிக்ரி கலந்து வரும். ஆட் மேட்லயும் சரி, வெரைட்டிலையும் சரி, ஃபுல்லா மிமிக்ரி பேஸ்டு, சினிமா பேஸ்டு தான் நாங்கள் பண்ணுவோம். சும்மா வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்காது, என்டர்டெய்னிங்கா இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குவோம். ஸோ அது என்டர்டெயின் பண்ணுறதுக்கான எல்லா விஷயத்தையும் டேக் கேர் பண்ணி அது எல்லாருக்கும் லீட் பண்ணி பண்ணுறது சிவாவாக இருக்கும். நம்ம அதில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான கேரக்டர், குட்டி கேரக்டர்ஸ்லாம் நம்ம பண்ணோம். நாங்கள் 2 பேரும் ஃபர்ஸ்ட்டாக நடிக்க தான் வந்தோம். 2 பேருமே ஒரு படத்தில் நடித்தோம். ஆமாம், 2 பேரும் படத்தில் நடிச்சிருக்கீங்களா? ஆமாம். அது அதுக்கப்புறம்னா எங்கள் போர்ஷன் ஷூட் பண்ணலை. நான் ஒரு 10 நாள் போய் இருந்தோம். ஒரு சீன் எடுத்தாங்க, சிவாக்கு ஒரு சீன் எடுத்தாங்க. கலக்கப்போதையாருக்கு முன்னாடியா அப்புறமா? கலக்கப்போதையாருக்கு அப்புறம். அதில் நம்ம கலக்கப்போதையாரில் பண்ணதை பார்த்துட்டு கூப்பிட்டாங்க, அதில் போய் பண்ணும்போது அதுக்கப்புறம் ஒரு நாள் ஷூட் பண்ணாங்க. அப்புறம் எனக்கு ஒரு நாள் லைட் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு, இந்த லைட்டில் நீ தெரிய மாட்டே தம்பி, கிளம்பிடுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி கிளம்பி வந்துட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் திருப்பி கூப்பிடல. என்கிட்ட இருக்க அந்த ஃபேஸ் எனக்கு பிடிக்கும். எழுதி இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள பண்ண வைக்கிறது எனக்கு பிடிக்கும். நானே இறங்கி பண்ணுறதுல எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் கம்மி. அப்படி இருக்கும்போது அந்த பர்ஃபார்மருக்கான கேரக்டர் கிடைக்கும்போது போய் பண்ணி அது கிடைக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த படத்தோட கோ-டைரக்டர்கிட்டே நான் அசிஸ்டண்டாக சேர்ந்துட்டேன். சார் நான் டைரக்டர் ஆகணும்னு தான் வந்தேன், நீங்கள் தான் நடிக்க கூப்பிட்டீங்க, நன்றி, பட் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஏதாவது படம் பண்ணீங்கன்னா என்னை கூப்பிடுங்க, நான் அசிஸ்டண்டாக சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட போய் கொஞ்சம் மாதம் ஒர்க் பண்ணேன். அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன், ஒரு ஆடெல்லாம் ஒர்க் பண்ணேன். அப்புறமா தான் நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு நான் போனேன். ஸோ அப்படி தான் நான் இந்த பாத்துக்குள்ளே போனேன். சிவா அப்படியே அந்த பாத்துக்குள்ளே பர்ஃபார்மராக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேஸ், பர்ஃபார்மராக தான் வெளியில் தெரிகிறாப்புல. இஸ் பீன் ஐடென்டிஃபைட் as a performer.
ஸோ அப்போ அது வந்து சிவாக்கு அது ஈஸியாக இப்படி போயிடுச்சு. நான் இந்த சைடில் இப்படி வந்துட்டேன். உங்களுக்கு உங்கள் கெரியரில் முக்கியமாக எடுத்துக்கிட்டா கனா எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு சனா முக்கியம்னு நான் நினைக்கிறேன். உங்களை வந்து ஒரு பாடலாசிரியராக பாடகரை அறிமுகப்படுத்தினதில் பெரிய பங்கு அண்ணன் சந்தோஷ் நாராயண் அவர்களுக்கு இருக்குது. எல்லா கலைஞனுக்குமே வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தைனா அது வாய்ப்பு. அது கிடைச்சாதான் அவன் கலைஞன், இல்லைன்னா அவன் வெறும் கலையாயிடுவான், யாரோ ஒருத்தர் பிடுங்கி போட்டு போயிடுவாங்க. சந்தோஷ் நாராயண் அவர்கள் உங்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் அல்லது உங்கள் மேலே வச்சிருந்த நம்பிக்கை என்ன? அன்புன்னு சொல்லுவேன் நான். அதுதான் முக்கியத்துவங்கிறத தாண்டி ஒரு பெரிய அன்பு அது. ஸோ ஒரே காலேஜ் ஜூனியர்ஸ் இல்லை, அது மட்டும் ஒரு பெரிய அன்பை கொடுத்துருக்காது, அதை தாண்டி வேறு ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கணும். அதை தாண்டி அன்பு இருக்குது. நம்ம அதுக்கப்புறம் பழகிறோம்ல, இதெல்லாம் ப்ரையாரிட்டிஸ். ஃபர்ஸ்ட் இதுக்கான நம்ம பழகிறதுக்கு முன்னாடி இருந்த பாயிண்ட், சூழல் அமைச்சு கொடுத்த விஷயம், சூழல் அமைச்சு கொடுத்த விஷயங்கள். ஒரு ஆல்பம் ஒன்று ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணணும்னு முடிவு பண்ணி சிவா நடிக்கிறதுக்கு நடித்து ஒரு ஒரு பண்ணுறதுக்கு டான்ஸ் வச்சு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணி ஒரு 5 பாட்டு ரெடி பண்ணோம். அதில் எல்லா பாட்டுமே வந்து எல்லாருக்குமே ஒரு கான்ட்ரிபியூஷன் இருந்தது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஏன்னா எல்லோரும் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, நமக்கு தான் அது ஆரம்பத்துலேருந்தே வராதுன்னு நம்மளே நம்பிக்கிட்டு இருக்கோம்ல. அதனால் நம்ம டான்ஸ் ஆடலை, அதில் பர்ஃபார்மன்ஸையும் நம்ம ஒன்றும் பண்ண மாட்டோம். நமக்கு ஏதாவது வேணுமேனு யோசிக்கும் போது நானே போய் கேட்டேன், அண்ணன் நான் வேணா ஒரு பாட்டு எழுதட்டுமா அப்படின்னு கேட்டேன். சரின்னு அவர் ஒரு டியூன் எனக்கு கொடுத்து எழுத சொன்னார். நானும் டைம் எடுத்து ஃபுல்லாக எழுதி, அதில் ஷாக் என்னென்னா நான் அந்த பாட்டை பாடி பார்த்து எழுதினேன். அந்த டியூனை பாடி பார்த்து அதுக்கு வார்த்தைகள் எழுதா, ஒட்டுதா ஒட்டலையா, பாடும்போது கரெக்டாக வருதா, அந்த சந்தத்துக்குள்ளே உக்காருதா, இல்லை கஷ்டமாக இருக்கா, வாயை போட்டு குழப்புதா, எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து தான் அதை எழுதும்போது ரொம்ப ஃப்ளோவாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு எழுதுனதை பாடி பார்க்கும்போது எனக்கே அது பிடிச்சிருந்துச்சு. ஒரு இதில் கேட்டானே, நானே பாடட்டுமானே, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீங்களே கேட்டீங்க? ஆமாம். அவர் என்னன்னா வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உடனே மைக் எடுத்து வச்சு பாட சொல்லிட்டாரு. அவர் என்ன சொன்னார்னா, பாட சொல்லிட்டாரு, நானும் பாடிட்டேன், நல்லா இருக்குடான்னு சொல்லிட்டாரு. நான் கூட நீ இது பாடுறதை கேட்டு ரெக்கார்ட் பண்ணி உன்கிட்ட போட்டு காமிச்சோம்னா நீயே கேட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு நினச்சேன். நல்லா இருக்குடான்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் தான் அது அப்படி ஒன்று தொடருது. அந்த 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 ட்ரஸ்ட் அங்கேருந்து பில்ட் ஆச்சு. ஓகே, இவன் ஒன்று பண்ணுறான் அப்படின்ற அவருக்கு அந்த டிஃப்ரெண்ட்டான வாய்ஸ் அவருக்கு பிடிக்கும். இப்போ இந்த வாய்ஸில் தான் பாடினது, அதிலே ஒன்று பாடும்போதே அவருக்கு அது பிடிச்சிருந்தது. டிஃப்ரெண்ட் டெக்ஸ்டராக இருக்குது, நல்லா இருக்குடான்னு சொல்லி அந்த பாட்டு அப்படியே அந்த வாய்ஸில் தான் வந்துச்சு. அப்புறமா நம்ம அவர் கூட தொடர்ச்சியாக ட்ராவல் பண்ணுறது, அடுத்த பாடல்களுக்கு இது பண்ணும்போது ஒவ்வொன்றிலையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது, நம்ம மிமிக்ரி பண்ணுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி பேச சொல்லுவார். சிம்பு பேசுவார். அப்படி போய் பேசி ஒருத்தர்லாம் நம்பியிருக்காரு. இந்த மாதிரி பேசுகிறேன்னு சொல்லி பேசி அவங்க பாட்டு கேட்டேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யாரை கலாய்ச்சிங்க? அவரு அண்ணனோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி கொடுத்து பேச சொன்னார். நம்பிட்டார் அவர். என்ன பேசுறீங்க? உங்க பாட்டு கேட்டா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதுவும் அந்த அம்மா சாங் ஒன்று பண்ணியிருந்தீங்களா, அது அவர் ஒரு மியூசிக் டைரக்டர் பண்ணியிருந்தீங்களா, எக்ஸ்ட்ரானரி. நான் ப்ராக்டிஸே பண்ணாதது அப்போ நம்ம கலக்கு போது யாரில் ரெகுலராக பண்ணிட்டு இருப்போம். அதனால நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்ல டெய்லி ஏதாவது ஒரு வாய்ஸ் எடுக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும்னு அந்த ப்ராக்டிஸ்லேயே இருப்போம். அதனால அப்போ அந்த ஆப்டா இருக்கும் அந்த வாய்ஸ். இப்போனா நான் ரொம்ப வருஷம் ஆச்சு அதை நான் மிமிக்ரியே பண்றது இல்லை, பாடுறதோட நிறுத்திக்கிறேன் மிமிக்ரி பண்ணி. ஸோ அது பண்ணும்போது அதெல்லாம் நம்பியிருக்காங்க, அவருக்கு பிடிக்கும். அது நிறைய வாய்ஸஸ் இந்த மாதிரி இந்த வாய்ஸ் பேசு அந்த வாய்ஸ் பேசுன்னு சொல்லுவார். போர் அடிச்சா அந்த மாதிரி என்ன மிமிக்ரி பண்ண சொல்லுவார். அதுதான் அந்த பாட்டில் விஜய் சக்கரவர்த்தி வாய்ஸில் டிங் டாங் பாடினது. ஸோ அப்படி தான் அது வந்தது. ஸோ அதெல்லாம் தான் அந்த ட்ரஸ்ட்டு அவங்களுக்கு க்ரியேட் ஆகி ஒன்று பண்ணி கிரிக்கெட் ஆடுவோம் ஒன்றா, கிரிக்கெட் ஆடி அங்கே இது அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லைக் ஒரு காலேஜில் எப்படி ஒரு ஒரு ஃபேஸ் இருந்ததோ அது மாதிரி இங்கே சென்னை வந்து அந்த பிகினிங் பீரியடில் ஒரு ஃபேஸ், ஒரு நல்ல மெமரபுளான ஒரு ஃபேஸ். இந்த மிமிக்ரி சொல்லணும்னு எனக்கு ஞாபகம் வருதுன்னா, எல்லா பலகுரல் கலைஞர்களுக்கும் ஏதோ ஒரு தனித்துவமான குரல் இருக்கும். அதை வந்து அவங்க தான் முதல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க, இல்லை அவங்க அதை ரொம்ப நேர்த்தியாக பண்ணுவாங்களா? அப்படி நீங்கள் எடுத்து வந்து ஜெய்யனுடைய. ஆமாம் எனக்கு நான் லாஸ்ட் டைம் ஜெய் சார்கிட்ட பேசும்போது கூட சொன்னேன், சார் நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் மிமிக்ரியிலேயே உங்கள் வாய்ஸ் பேசின முதல் நான் தான் சார் அப்படி. என்ன சொல்றாரு அவரு? ஹாப்பி, பயங்கர ஹாப்பி. ஏன்னா வேட்டை மன்னன்ல நான் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன்ல, நம்ம அசிஸ்டண்டா இருக்கும்போது அவரும் அந்த படத்துல ஒர்க் பண்ணி. சொல்லிட்டீங்களா? அப்பே அதுக்கு முன்னாடியே நம்ம ஷோல பண்ணிட்டேன் நான். அது இந்த சென்னை 28ல வரல, ஹலோ என்ன வேணும் அப்படின்னு பிரேம்ஜி வயசு நான் தான் ஃபர்ஸ்ட் பேசினேன். ஆமா, சில்லற லட்சம் மாத்திட்டு வா இந்த மாதிரி நல்லா இருக்கேன். ஆமா, ஹலோ 6 லிட்டர் பால் கொடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கேன்.
அது அது ஆனா ஆக்சுவலாக சுப்பிரமணியபுரம்ல ஒரு டயலாக் வரும்ல, என்னப்புறமா ஏன் அவனை பார்த்து சிரிச்சிருக்கலாம்ல, இல்ல இவனை பார்த்து சிரிச்சிருக்கலாம்ல, நம்ம சித்தனை கூட தான் அவளுக்கு தெரியும், அவனை பார்த்து சிரிச்சிருக்கலாம்ல, என்னை மட்டும் பார்த்து பார்த்து சிரிக்கிறான்னா காரணம் இல்லாமலா. இது வந்து நான் இது வந்து பேசினதுக்கு அப்புறமா தான் லைக் என்ன ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னே ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா ஆமா ஆமா யாருமே பேசாத ஒரு வாய்ஸ் ஃபர்ஸ்ட் டைமா பேசுறது, ஒரு ஷோல பேசுறதெல்லாம் வந்து ரொம்ப அது ரொம்ப என்ன சொல்றது, ஒரு வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப நல்லா இருக்கு சார் அப்படின்னு அவர் நல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் வந்து எனக்கு மியூசிக்குக்கும் அவர் ரொம்ப பெரிய என்ன சொல்றது, அவரை ரொம்ப பிடிக்கும். அவரோட மியூசிக்கும் சரி, அவரோட சிங்கிங்கும் சரி. நான் அந்த ரேப்லாம் பண்ணுவேன்ல, அதெல்லாம் அவரோட பாடல்களை நான் திரும்ப திரும்ப பாடி 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 பார்த்து தான் அந்த ஃப்ளோலாம் நானே ஒரு மிமிக்ரி மாதிரி பண்ணுவேன். அவர் வாய்ஸ்லே பண்ணும்போது அப்படியே நான் அந்த ஃப்ளோவை பிடிச்சி வச்சுப்பேன். அதெல்லாம் கற்றுக்கிட்டதெல்லாம் அவர்கிட்ட இருந்து தான் நிறையா. குறும்படங்கள் எடுக்கிற அருண்ராஜா காமராஜர் அதை போய் பார்க்கும்போது அதில் வந்து எதுவுமே சாதாரணமாக இல்லை. அதில் ஏதோ ஒரு வித்தியாசத்தை அவர் வந்து படம் முடிக்கும் போதோ அல்லது தொடங்கும் போதோ வைக்கிறார். அது இயல்பாகவே இல்லை, இயல்பை மீறி ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறார். அதை புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் யோசிக்க வேண்டியது இருக்குது. ஏன் அந்த முயற்சி? இல்லை அருண்ராஜா காமராஜோட குறும்படங்கள் பண்ணும்போது அந்த இயக்குனரோட மனநிலை என்னவா இருந்தது? அவன் வந்து நோலன் கிட்ட அசிஸ்டண்டா சேர முயற்சி பண்ணி துரோணர் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது ஒளிஞ்சிருந்து வேடிக்கை பார்த்த அந்த ஏகலைவன் மாதிரியான ஒருத்தன் தான் அவன். ஏதாவது ஒன்று புதுசாக அவுட் ஆஃப் த பாக்ஸ் சொல்லணும். நம்ம சொல்ல போகிறது டீட்டெயில்டான ஒரு ஃபிலிம் இல்லை, உட்கார வச்சு படம் காமிச்சு பிடிச்சிருக்குன்னு கைத்தட்ட வைக்கிறதுக்கு ஒரு குறும்படம். இதில் நீ எடுத்துக்கிறதே பிடிச்சிருக்கணும் முதல்ல. இதுதான்னால அந்த பேசிக்காக நம்ம டச் பண்ணுறதே எல்லாருக்கும் அதே கைத்தட்ட வைக்கிறதுக்கான ஏதாவது ஒரு பாயிண்ட்டாக இருக்கணும்னு நான் நினச்சேன். அந்த ஐடியாவே வந்து சம்திங் அவுட் ஆஃப் த பாக்ஸ், இல்லை நியூ, இல்லை the way it is not been told yet, இந்த மாதிரி சொல்லப்படாத ஒரு விதத்தில் சொல்லணும் அப்படின்றத நினச்சேன். அப்படி தான் நான் அதை அணுகுனேன். நம்ம ஃபஸ்ட்டு ஈசல்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அது நான் வந்து பண்ணி முடிச்சுட்டு நம்ம குழுவில் இருக்கிறவங்களுக்கே நிறைய முரண் இருந்தது. நீ வந்து ரொம்ப டெக்னிக்கலாக இதை நீ அப்ரோச் பண்ணுறடா, நீ வந்து கடுமையாக இருக்குது, கொஞ்சம் எளிமைப்படுத்துகிறாங்க, நம்ம வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்குடா ஆடியன்ஸ்க்கு, நீ கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணு புரிய வை, ஏதாவது சொல்லு, நீ ஆடியன்ஸ்ன்னு எல்லாருக்குமே அது புரியுமா, புரிஞ்சவங்களுக்கு புரியட்டும், புரிஞ்சவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஒரு 5 பேராக இருந்தாலும் அவங்க நமக்கு ஆடியன்ஸாக அப்போதைக்கு இருந்தால் போதும். நம்ம யோசிக்கிறத எடுக்க முடியுதா ஒரு விஷயத்த, அதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக அதை பார்ப்போம். வெளியே அனுப்பிச்சு விட்டாங்கன்னா சந்தோஷமாக கிளம்பி போவோம். இதில் என்ன இருக்குது, இப்படி தான் நம்ம பேசினோம். ப்ளே பண்ணாங்க, ப்ளே பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பிரதாப் போத்தன் சார் வந்து சொன்னார், அருண் இந்த படம் வெரி நைஸ், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த கதை வந்து வாழணும்னு நினைக்கிறவனால வாழ முடியல, சாகணும்னு நினைக்கிறவனால சாக முடியல, இதுதானே நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்ட்டார். ஆமாம் சார்னு ஜெயிச்சாச்சு. எனக்கு ஓகே. ஸோ நம்ம சொல்ல வந்ததை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் சொன்ன பாயிண்ட்டு தான், நம்ம வந்து ஜட்ஜஸ்க்கு தான் படம் பண்ணுறோம், அவங்க தான் நம்ம அடுத்த ரவுண்டு போகணுமா போகக்கூடாதான் டிசைட் பண்ணுவாங்க. இங்கே ஆடியன்ஸ் அவங்க தான், அந்த 2 பேர் தான். அப்புறம் பாலச்சந்தர் சார் இருக்கார், 3 பேர். அவங்களுக்கு தப்பாக இருந்தாலும் அவங்க புரியலன்னு சொல்லணும், அவங்க சொல்லட்டும், நம்மளே ஏன் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி அது பண்ணணும். அதுதான் அதோட பாயிண்ட். ஸோ அவன் அங்கேருந்து எதையாவது ஒன்று புதுசாக பண்ணணுன்ற ஒரு ஆர்வத்தில் வந்தவன். அப்படி ஒரு ஆர்வத்தில் தான் இது வரைக்கும் ஃபீமேல் கிரிக்கெட் பற்றி உலகத்தின் எந்த திரைப்படங்களும் பேசலைன்றதுனால அவுட் அண்ட் அவுட் வந்து அந்த இதை முதல் படமாக எடுத்து பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஆன் ஃபீமேல் கிரிக்கெட். ஈசல் எண்ணினிய பெண்ணிலாவே வந்ததுக்கப்புறம் நாவல்னு நீங்கள் எடுக்கிற குறும்படத்துக்குள்ளே அதுவே குறும்படம், அதுக்குள்ளே ஏற்கனவே எடுத்த 2 படத்தை உள்ளே பூத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஆமாம். இப்போ நாங்கள் எல்சியூலாம் பேசி பயங்கரமாக அதை செலிப்ரேட் பண்ணி பாட்டன் ஐடியா சாரே அப்படின்னு கொண்டாடுறோம். இத்தனை வருஷங்களுக்கு முன்னாடியே இதை கொண்டு வரணுங்கிற சிந்தனை எங்கே இருந்து வந்தது? ஒரு ஜானர்னா அந்த ஜானரில் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கங்கிறது ஒன்று இருக்கும்ல, அதை நம்ம பண்ண வேணாமே அப்படிங்கிறதுக்கு பண்ணாத ஒன்று பண்ணி பண்ணோம். இல்லை, எல்லாரும் பண்ணுறத நம்ம பண்ண வேணாம். பண்ணாத ஒன்றுன்னு கிடையாது. இப்போ எல்லாரும் இதை பண்ணுவாங்கன்னா அதை நம்ம பண்ண வேணாம். எதிர்பார்க்காத ஒன்று பண்ணலாம், எதிர்பார்க்காத ஒன்று பண்ணலாம் அப்படின்றது தான் அதோட ஐடியா. ஷார்ட் ஃபிலிமில் இந்த மாதிரி ப்ரீவியஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸோட லீட்ஸோட அதோட கதைகளினோட தொடர்ச்சியாக, இல்லை அந்த கதைகளோட கதாபாத்திரங்களை வச்சு வேற ஒரு கதை அப்படின்றது ஷார்ட் ஃபிலிம்ஸில் பெருசாக யாரும் பண்ண மாட்டாங்க. அதுவும் நம்ம ஃபஸ்ட்டு படத்துலேயும் வந்து ஒரு கேரக்டர் கிளைமேக்ஸில் செத்து போயிடும்,
2வது படத்தில் ஒரு பேய் கூட தான் காதலே இருக்கும். 3வது படம் நமக்கு ஹாரர் ரவுண்டு. ஸோ ஃபஸ்ட்லேயும் ஒரு இறந்த ஒரு இருக்குது, 2வதுலேயும் ஒரு ஹாரர் தான் இருக்குது. ஸோ இது 2யும் சேர்த்தா ஒரு ஹாரர் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒன்று ட்ரை பண்ணது தான் அது. பட் அந்த ஐடியாவை எப்படியாவது விஷுவலாக கொண்டு வந்துடணும் அப்படின்றதுக்கான முயற்சி தான் அது. நெல்சன் அண்ணன்ட்ட போய் சேர்றதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் பண்ணிட்டீங்க. அதுக்கு நடுவில் தான் நான் கொஞ்சம் நேரம் தூங்குனேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ இல்லை நெல்சன் அண்ணன்ட்ட சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் தூங்க மாட்டேன். சேர்றதுக்கு முன்னாடி தூங்குறீங்க, அதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம். இப்போ ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்துட்டு ஓரளவு உனக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் தூக்கம். ஓ ஓ எடுத்ததுக்கு அப்புறம் தேடல் ஆரம்பிச்சிருச்சு. தேடல் நீங்க. ஆமா ஆமா, எங்கேயாவது சேரணும், எப்படியாவது பண்ணணும்னு. தூக்கங்கிறது எனக்கு என்னன்னா, ஒரு காலகட்டத்தில் நான் தூங்க கூட நேரம் இல்லாம இருப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அப்படியே தூங்கிக்குவோம். எவ்வளவு முன்னேற்பாடோட இருந்திருக்கீங்க. அண்ட் நைட்ல முழிச்சிருப்பேன். காலேஜ் படிக்கும் போது நைட்ல முழிச்சிருப்பேன். ஏன்னா நாம படிக்கிற படிப்புக்கு நமக்கு கால் சென்டர்ல தான் வேலை கிடைக்கும். அப்பவே அதெல்லாம் தெரிய திட்டமிட்டுட்டீங்க. ஆமா, ஏன்னா நமக்கு அங்கே வாய்ப்பு இருக்குங்கிறது தெரியுது. நம்ம அங்கே போகலாம், 4 தடவை 5 தடவை துரத்தி விட்டாலும் 5வது தடவை போய் நம்ம நின்னோம்னா கொடுத்துருவாங்க. அதுக்கான பொட்டன்ஷியல் நமக்கு இருக்கு. ஒரு இங்கிலீஷோட கம்யூனிகேஷன் நமக்கு ஒன்று இருக்கு. ஒரு பேசிக்காவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அது ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். பட் அங்கே ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ போகும்போது தான் தெரியும் எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாதுன்னு. எழுத தெரியும், கிராமட்டிக்கல் எரர் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ பக்கம் சொல்லாலும் நான் எழுதிடுவேன். ஆனால் பேச வராது. ஏன்னா பேச்சுங்கிறது எங்கேயுமே இல்லை, ப்ராக்டிஸே இல்லை, அதுக்கான பயிற்சியே கிடையாது. நான் எல்லா தடவையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவேன், நல்லா அடி கொடுத்து அமுச்சு விடுவாங்க. இல்லை எனக்கு என்ன அந்த இன்ட்ராவர்ட் ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு 50 பேர் இருக்கிற இடத்துல நீ டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னு சொல்லும் போது எனக்கு அந்த அந்த குரூப்பை பார்க்கும்போதே எனக்கு ஆப்வியஸ்லி நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலும் வராது, தெரியாது, உளர ஆரம்பிச்சிருவேன். அப்படி இருக்கும். இப்போவுமே என்னை ஒரு 50-60 பேர் இருக்கிற இடத்துல போயிட்டு ஏதாவது பேசுன்னு சொன்னால் நான் உளருவேன். அது பேசிக்காவே அது எனக்கு இருக்கு. ஒரு பேச்சு போட்டியில் தமிழில் பேச சொல்லும் போது ஒரு 100, 200, 1000 பேர் இருக்கும்போது கூட பேசிடுறோம். இங்கிலீஷ்ன உடனே நமக்கு அது ஒரு அந்நிய மொழிங்கிறதுனால அந்நியமாகவே இருந்திருக்காது. ஒரு நாள் ரொம்ப ஃபீல் பண்ணி போய் பீச்சில் உட்காந்து அப்படியே ஒரு மாதிரி கடலையே ஒரு ரொம்ப நேரம் வெறிக்க பார்த்து ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்து, அதிலும் கடல் பூரா உப்பு தண்ணி, கொஞ்சம் 2 சொட்டு உப்பு தண்ணி என் கண்ணில் இருந்து வந்துச்சு. என்ன இது இப்படியே இருக்கு, நம்ம என்ன எதுக்குமே லாய்க்கு இல்லையோ, நம்ம அப்புறம் எதுக்கு இவ்வளோ தூரம் வந்தோம், எதுக்கு அப்பா மனசை நோக்கடிச்சிருக்கோம் படிக்காம, நம்ம ஏதோ ஒன்று பண்ணி ஜெயிச்சிருவோம் நம்பிக்கை தானே நம்ம இதெல்லாம் பண்ணோம், இப்போ நம்ம எதுவுமே பண்ணலையே அப்படின்ற ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியில் கண்ணீர் வந்துருச்சு. கடல் பார்த்துட்டு ஒரே அழுக. இன்னைக்கு அழுதுட்டு வந்து படுத்து தூங்கி எதுவுமே ரெடி பண்ணாமல் அடுத்த நாள் பண்ணேன், செலக்டட். ஊப்ஸ் எக்ஸாம் மாதிரி. கான்ஃபிடென்ட்டாக பேசினேன். எனக்கு என்னன்னா தோத்துருவோமோங்கிற பயம் வந்து தான் நம்ம தோக்கடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம எங்கே தோக்குறோம்னா தோத்துருவோமோன்னு நினைக்கும் போது நீங்கள் எது நடக்கும்னு பயப்படுறீங்களோ, அஞ்சுறீங்களோ, அது உங்களை தேடி வரும், அதுதான் நடக்கும். ஸோ அந்த அந்த அச்சத்தை முதல்ல நம்ம விட்டுறணும். நடந்தா என்ன போ அப்படின்னு யோசிக்கணும்னா அது நடக்காது. சின்ன வயசு வரைக்கும் ஜெயிச்சே பழகின ஒரு பையன் வாலிப பருவம் வரும்போது நிறைய தோல்விகளை சந்திக்கிறான். அதுக்கப்புறம் தோல்விகள் தானே நிராகரிப்புகள். அதுதான் கொடுமை. தோல்வி விட நிராகரிப்பு பெரிய கொடுமை. இந்த நிராகரிப்பு தோல்வி இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் அதை சந்திக்கிறாங்களே. அதை சந்திக்கும் போது வேறு வழி இல்லாம அவங்க வந்து தன்னைத்தானே மாய்த்து கொள்ளுதல் வரைக்கும் போயிடுறாங்கிறப்போ அதை கையாளுறதுக்கு என்ன பண்ணும்? இதான் சொன்னேனே, அந்த நிராகரிப்புகள் நமக்கு என்ன பண்ணுன்னா, நிராகரிச்சிருவாங்களோன்ற ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு தடவை நிராகரிக்கிறது, ஒரு 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 தொடர்ச்சியாக நிராகரிக்கப்படும் போது நமக்கு அது வந்து ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளார ஸ்டோர் ஆகிடும். இதில் நம்ம நிராகரிச்சிருவாங்களோ, ஒருவேளை நிராகரிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதானே அப்படின்லாம் தோண ஆரம்பிச்சிடும். அப்போ நிராகரிச்சிருவாங்க, ஏன்னா அதுக்கு நம்மளே தகுதியானவளாக மாற்றிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நிராகரிப்பு நம்ம எப்படி கையாளணும் அப்படின்னா, என்ன நிராகரிப்பாங்க அவ்வளோதானே, இதுதான் அதோட ஆட்டிடியூடாக நம்ம அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயம். மிஞ்சி போனால் என்ன பண்ணுவாங்க, வேணான்னுவாங்க, நோ சொல்லுவாங்க, அப்புறம் கூப்பிட்றேன்னு வாங்க, சொல்லிட்டு போட்டோம், நம்ம பண்ணுறதை பண்ணுவோம். நமக்கு எது வருதோ அது வச்சுக்கிட்டு நம்ம அடுத்தது யோசிக்கிறது தான் சரின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். கிடைக்கிறது கிடைக்காம இருக்கிறது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. கண்டிப்பாக. என்ன பண்ண போறாரு இயக்குனர் அருண்ராஜா காமராஜ்? ஏன்னா அவருடைய படைப்புகள்லாம் பார்க்குறோம், ஒரு ஆழமான சமூக நீதியை
வெவ்வேறு வடிவங்கள்ல கொண்டு வந்து இங்கே பேசிட்டே இருக்கிறார். அவருக்கு என்ன வடிவம் கிடைச்சாலும் அந்த சமூக நீதி. ஏன்னா லேபிளுக்கு நீங்கள் சொன்னப்போ தான் தெரிஞ்சது, ஏதோ ஒரு கதைக்காக நீங்கள் நார்த் மெட்ராஸ் பக்கம் போகிறீங்க. அப்போ அவனோட வழி ஒன்று இருக்குது, அங்கே ஒரு சமூக நீதி மறுக்கப்படுது, அங்கே அவனுக்கு வந்து இல்லாத ஒரு பெயர் பொறிக்கப்படுதுன்னா அப்போ அதை கேட்குறதான் அவனோட அடுத்த படைப்பு. நீங்கள் எடுத்துகிட்டு போனதை தூக்கி எறிஞ்சிட்டு அவனுக்காக ஒரு களத்தில் இறங்குறீங்களே, என்ன இந்த இயக்கத்தில் என்ன புரட்சி பண்ணணும், அதில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு அருண்ராஜா? இல்லை, நம்ம பதிவு பண்ணுறது தான் தோணுது. அந்த பதிவுகள் என்னைக்காவது ஒரு நாள் இதை சீரியஸாக யாராவது எடுத்துக்கிட்டாங்கன்னா, இதில் உள்ள இருக்கிற ஏதாவது ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இப்போ எல்லாருமே நம்ம இப்போ இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அது தொடர்ச்சியாக ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது தான், ஏன் அப்படின்னா அவங்க சிலர் வந்து ஒரு 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 குறிப்பிட்ட சிந்தனையை ஒரு பெரிய எண்ணிக்கையிலான மக்கள் வந்து பிலீவ் பண்ணுறாங்க, நம்புறாங்க. இப்போ அவங்க நம்பிக்கையே வந்து அதான் அப்படி இருக்கு. அந்த நம்பிக்கை தான் அவங்களுக்கு வந்து இது சார்ந்த குற்றங்களை பெருமையா மாத்துது. குற்றம் அப்படின்றது என்னைக்கு அவங்களுக்கு உணர்றாங்களோ அப்பதான் அது வந்து அந்த பெருமைங்கிற அந்த ஒரு பெரிய பிம்பம் உடையும். ஆனா அது குற்றமாவே அவங்க உணராம அதுதான் அவங்களுக்கான பெருமிதம்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த சிந்தனையை தான் அவங்க நம்புறாங்க. இப்போ அந்த சிந்தனை நம்ம கேள்வி கேட்கும் போது அவங்களுக்கு கோவம் தான் வரும். முதல்ல அவங்களுக்கு கோவம் தான் வரும். எடுத்த உடனே எப்படி அவங்க ஒத்துப்பாங்க? லேபிளுக்கு வந்த விளைவுகள் பற்றி தெரிஞ்சு நினைக்கிறேனே, விளைவுகள் அல்லது லேபிளுக்கு வந்த கருத்துகள் அல்லது லேபிளுக்கு விமர்சனங்கள், அதில் நீங்கள் 2 பக்கமும் பார்த்துருப்பீங்க. ஆமாம் சார், இவ்வளோ நாள் நான் இப்படி தான் சார் நினச்சிக்கிட்டு இருந்தேன், இந்த படம் பார்த்ததுக்கு எனக்கு ஒரு தெளிவு கிடைக்குது அப்படின்னு கருத்துக்கள் இருக்கும். அதே பக்கம் இந்த மாதிரி என்ன நீ சொல்கிறது கரெக்டா, அதெல்லாம் அப்படி தான் இருக்குது அப்படிங்கிற கருத்து வந்துடும். இருக்குது, ரெண்டுமே தான். இந்த 2 எக்ஸ்ட்ரீம்லையும் ஏதோ ஒரு கருத்து உங்களுக்கு இப்போ நினைவில் இருந்துகிட்டே இருக்கும்ல, அது எது? இல்லை, விமர்சனமாக இல்லை, நம்ம வந்து எந்த பொது புத்தியை உடைக்கணுன்றதுக்காக ஒரு விஷயம் சொல்கிறோமோ அதே பொது புத்தியோட தான் அணுகிறாங்கங்கும் போது ஓகே, நான் சொன்னல அந்த கேள்வியை திருப்பி கேட்க வேண்டியது இருக்கு. இன்னும் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் அந்த மாதிரியான ஒரு கேள்வியாக கேட்க வேண்டியது இருக்கு. அதே பொது புத்தியிலிருந்து தான் அவங்க பதிலளிக்கிறாங்க, இல்லை அதை அணுகிறாங்க. நான் சொன்னல, இப்போ நம்ம ஒருத்தவங்களோட சிந்தனையை கேள்வி கேட்கும் போது அவங்களுக்கு கோவம் தான் வருது. நீ தப்புன்னு நம்ம சொல்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. நான் என்ன தப்புன்ட்டேன், கரெக்டு தான், அது அவங்களுக்கு இருக்கு. அப்படிதான் பழகிருக்காங்க, அப்படிதான் நம்ப வைக்கப்பட்டிருக்காங்க, அப்படிதான் அவங்களுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 45 வயசுன்னு வச்சுக்கோங்க. 45 வருஷமா அவங்க ஒரு விஷயத்த நம்பியிருக்காங்க. அதை நீ கேள்வி கேட்டீங்கன்னா கோவப்படுவாங்கல்ல, அப்படிதான் அது இருக்கு. கேள்வி கேட்க வேண்டியது நம்ம கடமை. அதுக்கான கேள்வி பதில் அவங்க தான் கொடுக்கணும். மாத்திக்கணும்னு நினைக்கிறதுக்கு அது அவங்க வாழ்க்கையில ஏதோ விதத்துல அந்த மாதிரியான ஒரு சூழலுக்குள்ள தள்ளப்படும் போது அவங்களுக்கு அது புரியும். அப்போ அது வந்து அவங்க உணர்வாங்க. அது வரைக்கும் கேள்வி கேட்கறதே வேலை, நான் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். ஆமாம், சிறப்புண்ணே, ரொம்ப சிறப்பு. எல்லா இயக்குநர்கள் மேலேயுமே தனித்தனியான அபிப்பிராயம் இருக்குது இந்த மக்களுக்கு. தமிழ் சினிமா இல்லை, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அப்படிலாம் எல்லா இயக்குனர் மேலேயும் அபிப்பிராயம் இருக்குங்கிறதுலாம் நான் ஒத்துக்க மாட்டேன். இவர் ஒரு இயக்குனரான்னு கேட்குற அளவுக்கு தான் அவங்களுக்கு நாலேஜ் இருக்கு. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் படைப்புகள் தான் ஞாபகம் இருக்கும். படைச்சவன் ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறதுக்கு மிகப்பெரிய படைப்புகள் படைக்கிறவங்கள மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கிறாங்க. அது ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது. மிகப்பெரிய படைப்பாக இருக்கணும், இல்லை ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அடையாளப்படுத்தப்பட்டவனாக இருக்கணும். நான் இதை சார்ந்தவன் இந்த கேள்வியை கேட்குறேன் அப்படின்னா அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏய், இந்த மாதிரி அடையாளமே வேணாம் அப்படின்ற ஒருத்தனை வந்து இங்கே ஏற்றுக்கிறதுக்கு யாருக்குமே ஒரு பெரிய என்ன தேவைப்படுதுங்கிறீங்க? கண்டிப்பாக தேவைப்படுது. அதான் சொன்னேன்ல, அவங்க இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் பிலீவ் பண்ணிட்டு இருக்கிறத நீங்கள் வேணான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஸ்கூலே வேணான்னு சொல்லிட்டா எல்லாம் ஒத்துப்பாங்களா? ஸ்கூல் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விளக்கம் கொடுத்து, ஸ்கூல் இதெல்லாம் பண்ணுதுங்க, உங்கள் குழந்தைய வந்து நாளைக்கு கேள்விக்கு பதில் சொல்கிறவனா தான் வருவான், கேள்வி கேட்குறவனா வரமாட்டான் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லி கொடுத்து அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணி அப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னால் விட்டுருவாங்களா? பிறக்கிறதுக்கு முன்னாடியே அட்மிஷனுக்கு போய் லைனில் நிற்கிறாங்க இல்லையா? இந்த ஸ்கூலில் அதுவும் பர்டிகுலராக சேர்த்தாதான் என் பிள்ளை உருப்படும் அப்படின்ற ஒரு மனநிலை அந்த மாயபிம்பம் இன்னமும் கட்டமைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது ஒரு வியாபாரத்தை விரும்பி ஏற்றுக்கிறது. கழுத்தை கொண்டே கல்விங்கிறது இங்கே வியாபாரமாக்கவே படக்கூடாது இல்ல. கல்விங்கிறது என்ன? கேள்விக்கு பதில் சொல்றதா, மதிப்பெண் வாங்குறதா, இல்ல சரியான கேள்விகளை தேர்ந்தெடுத்து கேட்கறதா?
இங்க கேள்வி கேட்குற மாணவர்களை உருவாக்குறது தான் நம்மளோட வேலை. சரியான கல்வின்னு நினைக்கிறேன். சரியான கல்வி இல்லை. ஏன்னு ஒருத்தன் கேள்வி கேட்கணும், எதுக்குன்னு ஒருத்தன் கேள்வி கேட்கணும், எப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்கணும். இந்த 5W1Hன்னு சொல்லுவாங்க. அதான் வென், வேர், வாட், ஒய், ஹூ, ஹவு. இதுதான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதும் போது நம்ம ஃபாலோ பண்ண வேணும். இதுதான் லைஃபுக்குமே. 5W1Hக்கான ப்ராடக்ட்ஸை நம்ம ஸ்கூல்லேருந்து கொடுக்குறோமா கேட்டால் கிடையாது. நம்ம இன்னைக்கு வரைக்கும் மதிப்பெண்கள் அவங்க 5W1Hக்கு ஆன்சர் எழுதினவங்க இருக்காங்கல்ல, அதுவும் அவங்க கொடுத்த சப்ஜெக்ட்குள்ள அவங்க ஒரு கதை கொடுத்துருப்பாங்க. அந்த கதையை தான் நீங்கள் நம்பணும். நீங்கள் ஒரு கதை கூட எழுதுறது உங்களுக்கு உரிமை கிடையாது. அது சரியா தப்பா விமர்சிக்கிற உரிமை உரிமை கூட கிடையாது. இப்போ வந்து ஒரு மசூதி படத்தை வரைஞ்சிட்டு நாய்ஸ் பொல்யூஷன் அவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னா அதான் நீங்கள் நம்பணும். இந்தியாவின் முதல் பெண் சுதந்திர போராளி ஜான்சி ராணினா அதை எழுதினா தான் மார்க். அது எழுதினா வேலுநாச்சியார்னு போட்டு அடிச்சு வச்சு மார்க் போட மாட்டாங்க. அது கிடையாது, தவறு இல்லையா? அது எப்படி நீங்கள் நம்புவீங்க? ஆழ்ந்த சிந்தனையும் ஒரு பெரிய வியூவும் உங்ககிட்ட எப்பயுமே ஆச்சரியப்படுத்திட்டே இருக்கணும். இன்னைக்கு கூட உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்தேன். இந்த பிரபஞ்சம் பற்றியும் இங்கே இருக்கிற உயிர்கள் பற்றியும் உணர்வுகள் பற்றியும் என் கூட உட்காந்து பேசுறதுக்கு ஒரு நல்ல ஆள் தேவை அப்படின்னு இல்லை, ஒரு பெரிய ரெக்வயர்மெண்ட் இதை பற்றி பேசுனா நான் சொல்லுவேன். ஆனால் ஒரு விஷயம்ண்ணே, இங்கே இருக்கிற எல்லா மனிதர்கள் மேலேயும் ஒரு ஒரு ஏதோ ஒரு உணர்வோ அல்லது ஒரு பிடிப்போ இருக்குது. நிறைய இயக்குநர்கள் மேலே மரியாதை இருக்குது, நிறைய இயக்குநர்கள் மேலே வியப்பு இருக்குது, நிறைய இயக்குநர்கள் மேலே அதிருப்தி கூட இருக்குது. ஆனால் அருண்ராஜா காமராஜா அப்படிங்கிற ஒரு இயக்குனர் மேலே இங்கே எல்லாருக்கும் ஒரு பெரிய காதல் இருக்குது. அது காரணம் நீங்கள் அதை எல்லாருக்கும் கொடுத்துருக்கீங்க, அதனால அது உங்களுக்கு திருப்பி வருதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கலை ஆர்வமும் உங்களுடைய சமூகத்தின் மேலே நீங்கள் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கிற ஒரு பொறுப்புணர்வும் தொடர்ந்து இன்னும் பல மடங்கு அதிகரிக்கணும். ஆயுத எழுத்து எப்படி அருண்ராஜா காமராஜா உருவாக்குச்சோ அதே போல் அருண்ராஜா காமராஜாவோட படைப்புகள் இன்னும் 1000 லட்சம் அருண்ராஜா காமராஜாக்களை உருவாக்குறதுக்கு ரெட் நூல் விருந்து மனமாற உங்களை வாழ்த்து. நன்றி நன்றி நன்றி. இன்னும் 1000 அருண்ராஜா காமராஜ் வேண்டாம், அவங்கவுங்களும் வந்தால் போதும். அதான் அருண்ராஜா காமராஜா. மணிரத்னத்தை பார்த்து அருண்ராஜா தான் வந்திருக்கான், இன்னொரு மணிரத்னம் வரல. அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். நன்றி 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 நன்றி. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். Hi-Fi Housing and Properties in Sri Sai City, West Tambaram. Launching offer. Hurry!